என்ன மதி இது? பாபு கிட்டே இருந்து இப்படி ஒரு எஸ்எம்எஸ். நீ அழாத மதி, எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. இத படி, நீ அவமானப்பட்டதை கேட்டு நான் ஏன் துடிச்சு போன உனக்கு புரியும். உயிர் இல்லாமல் கூட வாழ தயாராக இருக்கிறேன். ஆனால் மதி இல்லாமல் எப்படி வாழ்வது? உன்னோட வந்தானே அந்த இடியட், அவன் பேர் என்ன? நட்ராஜ். அந்த நட்ராஜ் என்கிட்ட வந்து சாரி கேட்கணும். நீங்க போய் 4 வார்த்தை நல்ல புத்தி சொல்லிட்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு கல்யாணமாகாத பொண்ணு மேல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி அபாண்டமா பேசிட்டு வந்திருக்கீங்க. இனிமே என் பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏமா அப்பா கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? ஏமா நான் வரமாட்டேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஏண்டா இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி பேசுற? நீ வரத்துக்கு இன்னும் 4-5 நாள் ஆகும்னு அப்பா சொன்னாரு, அதனாலதான் கேட்டேன். அம்மா, அவர் ஆபீஸ் போற நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அக்கா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இப்பதானடா வந்த, நீ போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசிக்கலாம். ஏங்கா என் முகத்தை பார்க்கவே வெக்கமா இருக்கா? டேய் என்னடா பேசுற? அவ உன் அக்காடா. அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா. ஏங்கா நான் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன், நீயுமாக்கா? இல்ல பாபு, எனக்கு எதுவுமே தெரியாதுடா. நீ என் அக்காங்கிற மதிப்பு எப்பவுமே இருக்கும், அதை போய் சொல்லி கெடுத்துக்காத. என்னடே வந்ததை அவளை அழ வச்சிட்டியா? என்னை பார்த்ததுமே அழறாங்கன்னா ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அழட்டும் விடு. அப்படி என்னடா நான் தப்பு பண்ண? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதக்கா. மதி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கா. இப்பயாவது சொல்லு, என்ன நடந்துச்சு? வேணாண்டா, இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரொம்ப ஓவரா பண்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவதான் தூண்டி விட்டு அனுப்புறானா? நீ கூட பிறந்தவளை இப்படி அழ வச்சு பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அனாவசியமா கேள்வி எல்லாம் கேட்டு ரகல பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. போய் உன்னை எவ அனுப்பினாலோ அவகிட்டயே கேளு. அம்மா வேணாம்மா, விடு. நீ சும்மா ரெடி. வந்து 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கண்டபடி பேசுறான். ஏத்தி விடுறவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா இவனுக்காவது மூளை வேணா? சின்னவங்க பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு. வேணாண்டா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. எவ உன்னை ஏத்தி விட்டாலோ அவகிட்டயே போய் கேளு யார் மேல தப்புன்னு. இதாமா எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்பாவுக்கு கொடுத்த வாக்க நான் இந்த நிமிஷம் வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன். அவரோட நான் பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. எனக்கு மோகன் தாமா சொன்னான், வீடு தேடி வந்தவள 2 பேருமா சேர்ந்து அசிங்கப்படுத்தி விரட்டி இருக்கீங்க. தேடி வந்தது தப்புனா வராதுன்னு சொல்லுங்க. அவளை போய் அழ வச்சு வேடிக்கை பார்த்திருக்கீங்களே. ஆமா, இப்பயாவது உண்மையை சொல்லுங்க, இங்க என்ன நடந்துச்சு? எந்த உண்மையடா சொல்ற? அப்பா அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருக்காரு. அது சரியில்லாத குடும்பமா. இனிமே அவளோட பழகிறத நிறுத்திக்கோ. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது அப்பா என்கிட்ட நேரடியா சொல்லிருக்க வேண்டியதானமா? எதுக்கு போய் சொல்லி மதுரைக்கு அனுப்பணும்? டேய் அதான் சொல்றேன்ல, அந்த குடும்பம் ஒரு விவஸ்தை கெட்ட குடும்பம்னு. இனிமே நீ அவளை மறந்துரு. ஓஹோ, அது விவஸ்தை கெட்ட குடும்பமா? சரிம்மா, அப்ப நம்ம குடும்பம்? பெத்த பையன் கிட்டயே பச்சை போய் சொல்லி துரோகம் பண்றீங்களே, இது என்ன சொல்றது? வேண்டாம் பாபு, எவ்வளவு சொன்னான்னு நீயே நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசாத. அவ இங்க வந்து என்ன ஆட்டம் போட்டுட்டு போனா தெரியுமா? நம்ம ராஜி மாலதில பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசினா. ஏன் எல்லாத்தையும் சொன்ன உன் ஃப்ரெண்ட் இதை மட்டும் உங்ககிட்ட சொல்லலையா? சும்மா நிறுத்துக்குமா. மதிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ யாரையும் மரியாதை இல்லாம ஒரு நாள் கூட பேசினது இல்ல. ஓம் புருஷன் தான் அங்க போய் ஏதாவது பித்தலாட்டம் பண்ணிட்டு வந்திருப்பாரு, அதான். டேய், அதுக்காக ஒரு பொண்ணு இப்படி அட வீடு தேடி வந்து பேசுறது? டேய், அவ பேசுற பேச்சை வச்சு சொல்றேன்டா, அவ சரியில்லாதவதா. போது நிறுத்துக்கா. மதிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசின
அப்பா சொன்னதை நம்பி நான் அவளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல தெரியுமா? என் ஃபோனு கூட அவர் புடுங்கிட்டு போயிட்டாரு. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவ என்னக்கா பண்ணுவா? இங்க தானக்கா வருவா, வேற எங்க போவா சொல்லு? டேய் சொன்னா கேளுடா. அப்பா போய் உனக்கு துரோகம் பண்ண நினைப்பாரா? அந்த பொண்ணு உன்னை வீட்டுக்கு தனியா வரவழைச்சுலாம் பேசிருக்கா. இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்கல. பொண்ணு மட்டும் நல்ல மாதிரியா இருந்திருந்தா அவரே சம்பந்தம் பேசிருப்பாரு. பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரா? இல்லம்மா, அப்பா மனசுல வேற ஏதோ இருக்கு. நான் மதி வீட்டுக்கு போனது தப்புன்னா தப்பு அவன் மேல மட்டும் இல்லம்மா, என் மேலே தான் இருக்கு. என்னை விட்டுட்டு அவளை மட்டும் ஏமா தப்பு சொல்றீங்க? அப்பா அவளை மட்டும் சந்தேகப்படலம்மா, என்னையும் அசிங்கப்படுத்திட்டாரு. அவங்க பணம் இல்லாத ஏழைங்க தான், அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது. அப்பா அங்க போய் என்னதாமா பேசினாரு, நீங்களாவது சொல்லுங்க. மதியம் அனாவசியமா ஒருத்தவங்க வீட்டுக்கு போக மாட்டா. அப்படிப்பட்டவ தப்புன்னு தெரிஞ்சும் வெக்கத்தை விட்டு வீடு தேடி வந்திருக்கானா? அப்பா பொறுக்க முடியாத அளவுக்கு அங்க ஏதோ பேசிட்டு வந்திருக்காரு. பாவமா அவ. அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, எனக்காக உசுர கூட கொடுப்பா. அவளை போய் நீங்க உங்களெல்லாம் நான் முழுசா நம்பினேன். அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் ஒரு மகனா உங்க பேச்சு கட்டுப்பட்டு இருந்தேன், அதெல்லாம் நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. இனிமே என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்ய போறேன். டேய் டேய் அம்மா, டேய் தம்பி, டேய் பாபு, ஹலோ மச்சான். டேய் சாரிடா, இன்னும் 2 ஹவர்ஸ்ல கொண்டு வந்து கொடுத்துட்றேன்டா. மச்சான் ப்ளீஸ்டா, டேய் கோச்சிக்காதடா. நானே வீட்டில் வந்து விட்டுறேன்டா. ப்ளீஸ் மச்சான். ஓகேடா, தேங்க்ஸ்டா. நட்ராஜ், நான் கிளம்புறேன்டா. சூர்யா, நான் வரேன். சரி மதி. சூர்யா, என்னடா? நான் வெளில போறேன். சரி. வரதுக்கு ஈவினிங் ஆகும். அம்மா வந்தா சொல்றேன். ஈவினிங் வரைக்கும் வெளியில நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் உனக்கு. அம்மா வந்தா சொல்லிடு, வரதுக்கு ஈவினிங் ஆகும். வந்து கதை சாதிக்க. ஹலோ மது, இதோ கிளம்பிட்டேன் மது. 5 minutes. வந்துட்டேன். வெயிட் பண்ணு சார். நீங்க? நான் இல்ல மது, கிளம்பிட்டேன் மது. நீ அங்கேயே வெயிட் பண்ண, வந்துடுறேன் நான். ஓகே. யார் சார் நீங்க? என்ன வேணும்? மதி இருக்காளா? சாரி, இருக்காங்களா? நீங்க? நான் மதியோட அது நான் குட்டி, மா, மதி தேடி வந்திருக்காங்க சார். மதி கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கா. நீங்க வேணும்னா இரு தம்பி. நீங்க? என் பேர் பாபு.
உங்களுக்கு ஏற்கனவே என்னை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா இவன் யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு வந்து பேசிட்டு போனாரே அந்த ஆளோட. பேசாம இரு. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா ஒரு 5 minutes மதிக்கிட்ட பேசிட்டு போயிடுறேன். எதுக்கு? அன்னைக்கு உங்க அப்பா வந்து பேசினது பத்தாதுன்னு இப்ப நீங்க வேற அவமானப்படுத்த வந்திருக்கீங்களா? பட்டது போதும் தம்பி. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. ஐயோ, எங்க அப்பா பேசினதுக்கு சாரி கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். வேணாம், நீங்க எதுவும் பேச வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. எங்க அப்பா இங்க வந்து பேசினது இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போறீங்க? கொட்டிட்டு போன வார்த்தையெல்லாம் அள்ளிட்டு போக வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் வசதியானவங்க. எங்களை பத்தி என்ன வேணாலும் பேசுவீங்க. அதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. எங்க அப்பாக்கு உங்களை பத்தி பேச எந்த ரைட்ஸும் கிடையாது. அவர் பேசினது எல்லாமே தப்புதான். ஆனா அவர் என்ன பேசினாரு தெரிஞ்சாதானே என்ன நான் பேசுறீங்க தம்பி? பட்ட அவமானத்தை திருப்பி சொல்ற அளவுக்கு என் மனசுல தைரியமும் இல்ல, துணிச்சலும் இல்ல. என் பொண்ணை பத்தி உங்க அப்பா அன்னைக்கு பேசின பேச்சு காலத்துக்கும் என்னால மறக்க முடியாது. நெருப்பள்ளி மேல கொட்டின மாதிரி உங்க அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசை எரிச்சுக்கிட்டே இருக்கு. அதை என் வாயால சொல்லி அசிங்கப்பட நான் தயாரா இல்ல. போயிடுங்க தம்பி. தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்க. ஹலோ சார், அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, முதல்ல கிளம்புங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு மதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை போதும். இனிமே ஒரு வார்த்தை பேசாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமல அவ மனசை கெடுத்தது நீங்க தான். செஞ்சது தப்புன்னு புரிஞ்சு இப்பதான் அவ திருந்தி இருக்கா. மறுபடியும் அவளை குழப்பி அவ வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. ப்ளீஸ் நீங்க வேணா மதிக்கிட்டு கேட்டு பாருங்களேன். அவ இல்ல தம்பி, நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. நீங்க தயவு செஞ்சு அவளை மறந்துருங்க. ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. மதியை கொஞ்சம் கூப்பிடுங்க. நீங்க அவ மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. மதி மனசுல இப்ப ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க. இல்ல, மதி கண்டிப்பா இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. நீங்க வேணா மதியை கூப்பிட்டு மதி இப்போ இங்க இல்ல. அவளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவ இப்ப இங்க வரவும் மாட்டா. கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு அப்படியே போறான். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. மதியோட வாழ்க்கையில இருந்து விலகிடுங்க. குறுக்க நிக்காதீங்கன்ற. அதை புரிஞ்சுக்காம நான் அப்படித்தான் நிப்பேன்னு அடம் பிடிச்சீங்கன்னா என் பொண்ணு மட்டும் இல்ல, நாங்களும் குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு போக வேண்டியதுதான். அதுதான் உங்க ஆசைனா என் பொண்ணு பண்ண பாவத்துக்கு நாங்க அதையும் செய்ய தயாரா இருக்கோம். நீங்க ஏதாவது என் பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என் பொண்ணை பார்க்க வராதீங்க. நீங்க என் பொண்ணுக்கு செய்யற நல்லது இது ஒன்னாதான் இருக்கும். ஐயோ, இது என் சித்தப்பா வீடு. இங்க நிறுத்தாத, சீக்கிரம் போ. சரி சரி, ஓகே. பாத்திர போறாங்க, போ. மதி, ஏன் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. Sit down. Good morning. Today I
am going to take basic language of C. This is a very basic language for advanced process. சோமு சார் வரலையா? இவர் யாரு? சோமு சார் லாங் லீவ் எடுத்து ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. உனக்கு தெரியாதா? உனக்கு எப்படி தெரியும்? நான் வரும்போது ஆபீஸ் ரூம்ல அவர் பார்த்துட்டு தான் வந்தேன். உன்னை பத்தி கூட விசாரிச்சாரே, நீ வந்திருக்கியான்னு. நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த பேசிக் லாங்குவேஜ் எப்படி யூஸ் ஆகுது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிற முறையை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித் தரப்போறேன். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எளிமையான ஒரு லாங்குவேஜ். இப்போ நான் சொல்றதை நீங்க சரியா Excuse me, sir. பயன்படுத்துனீங்கன்னா எஸ். அவசரமா ஒரு ஃபோன் கால் பண்ணணும். என்னம்மா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோன் பண்ணுங்கிறீங்க? சார் எமர்ஜென்சி சார் ப்ளீஸ். ஓகேம்மா, சீக்கிரம் பேசிட்டு வாங்க. ம். Okay, we can continue the class. இங்க என்ன பண்றீங்க மதி? இல்ல சார், உங்களை பார்க்க தான் வந்தேன். லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போறீங்களாமே? ம். என்னாச்சு சார்? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ். எல்லாருமே மிஸ் பண்ணாம வரணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆனா கிளாஸுக்கு வராம நீங்க லீவ் போட்டுட்டு போறீங்கன்னா ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஏன் சார் நீங்க லீவ் போட்டுட்டு போறீங்க? ஆக்சுவலா நான் லீவ் எடுத்துட்டு போலீங்க, ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறேன். ரிசைன் பண்றதா சொன்னா சார் விட மாட்டாரு. அதான் லீவ் வேணும்னு போய் சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் மதி. இனிமே என்னால் இங்கே இருக்க முடியாது மதி. நான் ஊருக்கே போறேன். சார் ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? முடியலைங்க மதி. இவ்வளோ நாள் என் மனசுல இருந்த ஆசையை எனக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என் லவ்வை சொல்லிட்டேன். இப்போ உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னோட லவ் சின்சியரானதா இருக்கலாம், ஆனா அதை வெளியே சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திருக்க கூடாது. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்க கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா, ஆனா உங்களை அழ வைக்கிறதுக்கு என் டைரியே ஒரு காரணம் ஆயிடுச்சு. என்னோட டைரியை படிச்சு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா வேதனைப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்க மனசுல இருக்கிறது நான் இல்லையே. நீங்க ஊரை விட்டு போறதுக்கு இதுதான் காரணமா? என் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா சொல்லிடட்டுமா?